நான் உங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணல. நான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க முயற்சி பண்ணேன். இது எதுவுமே சரியா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை சரின்னு நம்பாதீங்க. நம்ம கிட்ட இருக்க பிரச்சனைனா, வாழ்க்கையில முன்னேறவன், மேல இருக்கிறவன், ஜெயிச்சவன் ஏதாவது சொன்னா அது ரொம்ப சரின்னு நம்புறது. எந்த ஒரு விஷயத்தையுமே சரின்னு நம்பாதீங்க. உங்க மூளைக்குள்ள எடுத்து போயிட்டு உங்கள்கிட்ட அனலைஸ் பண்ணி அதை ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முழுக்க அப்படியே நம்பாதீங்க. இன்னொருத்தன் போன பாதை நமக்கு சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கான பாதையை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். அது நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. இதுல நிறைய பேர் ரொம்ப மேலோட்டமாகவும் ரொம்ப சாதாரணமும் இல்ல கவர்ச்சியா கேட்கணுமோ அட்டென்ஷன் சீக்கிங்கா கேட்கணுங்கிற எண்ணத்துல சில பேர்லாம் கேள்வி கேட்டீங்க. அட்டென்ஷன் சீக்கிங் தான் மிகப்பெரிய தவறு, வியாதி. இன்னொருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும் ட்ரை பண்றது மிகப்பெரிய தப்பு. யாரும் இம்ப்ரெஸ் பண்றது நம்ம வேலை இல்லை. நம்ம இயல்பா சிந்திக்கிறது. தவறு பண்றது இயல்பு, அது தவறே அல்ல. ஒரு படி சறுக்கிறது தவறு இல்லையே. சிரிச்சா சிரிச்சிட்டு போறான், அவனுக்கு வாயில சுழுக்குன்னு நினைச்சுக்கோங்க. உலகம் சிரிக்குமா, மத்தவன் சிரிப்பானான்னு பாக்காதீங்க. தயக்கம் இல்லாம உங்க சந்தேகங்களை வெளியே கேள்வியா கேளுங்க. உங்க சந்தேகத்தை இன்னொருத்தன் கேலி பண்ணானா அது தவறு இல்லை. அது அவனோட அறியாமை, அவனோட மடத்தனம். தோன்றதை கேளுங்க. கேட்கறது மூலமா தான் நம்ம அறிவு வளரும். இந்த வயசுல தான் நம்ம அசிங்கப்படலாம், அவமானப்படலாம். அது நம்மளை வளர்க்கும், மேல கொண்டு போகும். தயங்காதீங்க, கூச்சப்படாம கேளுங்க, பேசுங்க, அப்சர்வ் பண்ணுங்க, கவனிங்க. எல்லாத்தையும் அப்படி கேட்டுட்டு காதோட விட்டுறாதீங்க. ஒரு விஷயத்தை கேட்ட உடனே நமக்கு புரிஞ்சிச்சு நம்பாதீங்க, அது தப்பு. அது கேட்டது அனலைஸ் பண்ணப்படணும், சிந்திக்கணும். நம்ம எல்லாருக்கும் பெரிய பொறுப்பு இருக்கு. எனக்கு என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது எனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு. அது என்னை நம்பி இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதை நான் எவ்வளவு வேகமா சிந்திக்கணும் இருக்கு. இதையெல்லாம் அதுகிட்ட இருந்து காப்பாற்றுன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. பொறுப்பு பெருசா இருக்கு. உங்க அறிவு வளரும் போதுதான் உங்களோட அடுத்த தலைமுறையுடைய அறிவை நீங்க பத்திரமா பாதுகாக்க முடியும். நீங்க சிந்திக்கணும். வாழ்க்கை இங்க வேகமா ஓடாது. வாழ்க்கை நின்று ரசிச்சீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ஸ்லோ மோஷன்லாம் போகும். நின்று நிதானமா வாழுங்க. அதனால நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. குழந்தைகள் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம தான் பாடம் சொல்லி தரணும். அதுக்கு நமக்கு அனுபவம் வேணும். நம்ம அனுபவத்தை நம்ம தான் சேகரிக்கணும். தயங்காம அனுபவத்தை சேகரிங்க. பயப்படாதீங்க. வாழ்க்கையை பார்த்து வேகமா போய் ஒன்றும் ஆக போறது. ஓகேவா? உங்களை எல்லாரையும் சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி.